ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதயே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைத்தளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 500வது நாமாவளியாக ஓம் புலிந்த கன்யா ரமணாய நமः. முருகப்பெருமான் அந்த நாமாவளி வேடராஜனது குமாரியான வள்ளியின் கணவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. வேடுவ பெண்ணுடைய கணவர் யார்? முருகப்பெருமான். அந்த புராண வரலாறு நமக்கு தெரியும். புலிந்தஹா அப்படின்னா காட்டு மனிதன், மலை ஜாதியினன், வேடனை குறிக்கும். நம்பிராஜன் கிட்ட வள்ளி நாயகி வளர்ந்துண்டு வரா. அதில் ரமணஹா அப்படின்னா காதலன், கணவன், மன்மதன், இந்த அர்த்தங்களை நான் குறிக்கும். அப்படி அந்த நம்பிராஜனால் வளர்க்கப்பட்ட அந்த கன்யா ரூபமான அந்த வள்ளியை முருகப்பெருமான் விரும்பி விவாகம் பண்ணிக்கிறார். அதனுடைய தத்துவார்த்தம் என்ன அப்படின்னா, வள்ளி அப்படின்றது ஆத்மா, ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவை தவம் இருந்தால் இந்த ஜீவாத்மாவை தேடி வந்து முருகன் அருள் புரிவார் அப்படின்றது ஒரு அர்த்தம். அந்த இறைவன் விஷாலாட்சன், பெரிய கண்ணுடையவர் அப்படின்னா, விஷாலாட்சனா பெரிய கண்ணுன்னு அர்த்தம் இல்லை, சமமாக பாவிக்கிறது. தேவலோக பெண்ணாக இருந்தாலும் வேடுவ பெண்ணாக இருந்தாலும் அவரை விரும்பி வணங்கி வழிபாடு செய்தால் அருள் புரிவார் அப்படின்றது அதில் ஒரு சூக்ஷ்மமான ஒரு அர்த்தம். அப்படி முருகப்பெருமானே கண்ணிலிருந்து தோன்றியவர் தான், நெற்றி கண்ணிலிருந்து வந்தார். அப்போ அவருடைய சக்திகள் யார்? இச்சாசக்தி, கிரியாசக்தியாக விளங்கக்கூடிய வள்ளி, தேவசேனா, 2 பேருமே அவளும் கண்ணிலிருந்து பிறந்தவா தான். அவள் எங்கேருந்து வந்தான்னா, மகாவிஷ்ணுவுடைய 2 கண் ஆனந்த கண்ணீரிலிருந்து தோன்றியவா இவா 2 பேரும். அப்போ முருகப்பெருமான் அவளை தவம் இருக்க சொல்கிறார். தவம் இருந்த பயனாக முருகப்பெருமான் நேரில் வந்து அனுகிரகம் பண்ணுறார். அப்படியே அதில் நிறைய திருவிளையாடல்கள்லாம் செய்கிறார். அப்படி அந்த குமார பரமேஸ்வரன், உன்னுடைய தவத்துக்கு மெச்சி நான் வந்திருக்கேன், அப்போ நீ என்னை அலட்சியப்படுத்தினா உனக்கு தான் பழி வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஜீவாத்மா இந்த மாயைக்கு உட்படாமல் இறைவனை அடையக்கூடிய தத்துவத்தை வள்ளிநாயகி திருமணத்தில் முருகப்பெருமான் நமக்கு உபதேசிக்கிறார். அப்படி இந்த நாமாவளி வேடராஜனது குமாரியான வள்ளியின் கணவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது. ஓம் புலிந்த கன்யா ரமணாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.